நிதிஷ்குமார் ராஜினாமா மற்றும் அவர் ராஜ்யசபாவுக்கு போவது இந்த ரெண்டுமே பீகாரில் அவரை நம்பி வாக்களித்தவர்களுக்கும் அதிர்ச்சியாக இருக்கும், அவரது கட்சிக்கும் அதிர்ச்சியாக இருக்கும். பாரதிய ஜனதாவின் இந்த காய் நகர்த்தலுக்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் மூவ் இருக்கிறது, நோக்கம் இருக்கிறது. அவர்கள் இப்போது பீகார் மாநிலத்தின் சிஎம் ஆக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் ஒருவர் ஆவார். ஏற்கனவே ஒரு டெப்டி சிஎம் இருக்கிறார், அவராகத்தான் இருக்கும் என்று நான் யூகிக்கிறேன். சமாதானப்படுத்துவதற்கான முயற்சி என்னவென்றால் நிதிஷ்குமாரின் மகன் அவருக்கான ஒரு வாய்ப்பு. அவர் இதுவரைக்கும் அரசியலுக்கே இப்போது ஒரு மாசத்துக்குள் வந்தவர் தான், எம்எல்ஏ கிடையாது. ஆனா அவர் டெப்டி சிஎம் ஆக்கி அப்புறம் இடைத்தேர்தலில் நிதிஷ்குமார் ராஜினாமா செய்கிற அந்த தொகுதி இடைத்தேர்தலில் நிதிஷ்குமார் எம்எல்ஏயும் கிடையாது, அவர் எம்எல்சியா தான் ரொம்ப நாளா இருந்தாருங்க. 1980 84 தான் அவர் கடைசி எம்எல்ஏ. அப்போ எம்எல்சி ரூட்ல கொண்டு வந்துருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் நிதிஷ்குமாரின் மகனை, நிஷாந்த் குமாரை. அப்படி என்றால் எதிர்காலம் என்ன? ஒருவேளை நிதிஷ்குமாரை ஜனாதிபதி ஆக்கணும். இந்த பிரசன்ட் டைம் இவங்களுக்கு முர்மு அவர்களுக்கு முடியும் போது ஜனாதிபதி ஆக்குகிறோம்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்குறாங்களா நமக்கு தெரியாது, ஆனா அந்த வாக்குறுதி இருக்கும். ஏன்னா பீகார்ல இருந்து ஒருவர் ஜனாதிபதியாக ஆனது என்பது ரொம்ப பழைய காலம். இப்போதைக்கு அது இல்லை. அதற்கு நிதிஷ்குமார் சம்மதித்திருக்கலாம். அதுபோக வயது அதிகமாகிவிட்டது, கொஞ்சம் நினைவு பிழைகள் இருக்கின்றன, ஆட்சி நடத்துவதில் சிரமங்கள் இருக்கிறது. ஏற்கனவே அவரிடம் இருந்த ரொம்ப பவர்ஃபுல்லான உள்துறையை பாரதிய ஜனதாவின் டெப்டி சிஎம்முக்கு மாத்தி கொடுத்துட்டாங்க. 2 டெப்டி சிஎம், ஒரு டெப்டி சிஎம்முக்கு மாத்தி கொடுத்துட்டாங்க. நிதிஷ்குமார் ரொம்ப பழைய ஆளுங்க. எங்களோட காலகட்டத்தில் அவர் ஜேபி மூவ்மெண்ட்ல இருந்தாரு. லோஹியேட்மாங்க, அதாவது லோஹியாவோட சீடர்கள்ல அவங்கெல்லாம் ஒருவர்கள், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இவங்கெல்லாம். ஜேபியோட மூவ்மெண்ட் இந்திரா காந்திக்கு எதிராக தொடங்கும் போது ஜேபியோட மூவ்மெண்ட்ல இவர் பிரதானமாக நாடு முழுவதும் அடிபட்டவர், ரொம்ப இளம் வயது அரசியல்வாதியாக. படிப்படியாக காலம் தந்த படிப்பினைகள், பெரிய சரிவுகள், மாறி மாறி கூட்டணி வைத்தது. இன்றைக்கு சிஎம்ஏ இல்லை என்று ஆகிவிட்டது. பீகார் மாநில அரசியல்ல இது ஒரு பெரிய அதிரடி திருப்பம். அதே நேரத்தில் எதிர்கட்சிகள் பீகார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது வைத்த குற்றச்சாட்டு உறுதியாகிறது. அதாவது தேஜஸ்வி வைத்த சந்தேகம், அவர் வைத்த குற்றச்சாட்டு என்னவென்றால் தேர்தல் வெற்றிக்கு பிறகு நிதிஷ்குமார் மாற்றப்படுவார், அவருக்கு பதிலாக பாரதிய ஜனதா தான் முதலமைச்சர் வேட்பாளரே, முதலமைச்சர் பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர் தான் முதலமைச்சர் ஆவார்னு அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. அது இப்போ உண்மையாகிறது. நாடு முழுவதும் இதுல ஒரு அபாய எச்சரிப்பு இருக்கிறது. என்னவென்றால் பாரதிய ஜனதாவுக்கு நீங்கள் அதிக இடம் கொடுத்தீர்கள் என்றாலோ, அவர்களை அந்த பொலிட்டிக்கல் சென்டர் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தீர்கள் என்றாலோ, கூடிய அளவில் உங்க கட்சி காணாம போயிடும், கரைந்து போகும் என்பது இதுல இருக்கிற அபாய எச்சரிக்கை. தமிழ்நாட்டு அரசியல்ல அது நீங்க அதிமுகவுக்கு அப்படியே பொருத்தி பார்க்கலாம். ராஜ்யசபா உறுப்பினர் ஆனால் நிதிஷ்குமாருக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்க வாய்ப்பு இருக்கா சார்? இடைக்கால ஏற்பாடாக பண்ணலாம். ஆனா அவர் ஏற்கனவே சிஎம்ஆ இருக்கும் போதே இந்த சமீபத்திய மாதங்கள்லயே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் பெரிய அளவுக்கு இல்லைங்க. உடல்நல குறைவு ஒரு பெரிய ரீசன். நிறைய இடங்கள்ல நினைவு பிழைகள்லாம் மேடைகள்லயே வெளிப்பட்டது. அப்போ முதலமைச்சர் பதவியே ஒரு மாநிலத்துக்கே அவரால் வைக்க முடியல என்று வரும்போது மத்திய அமைச்சர் பதவி கொடுத்து என்ன பயன்னு எனக்கு தெரியல. ஒரு டெம்பரரியா கொடுக்கலாம், கொடுக்க மாட்டார்கள் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் ஜனாதிபதி ஆக்குகிறோம், குடியரசுத் தலைவர் ஆக்குகிறோம் என்றுதான் அவருக்கு வாக்குறுதி தரப்பட்டிருக்கும், அப்படிதான் நான் யூகிக்கிறேன். பீகார் மாநிலத்தை முழுமையாக கைப்பற்ற வேண்டும் என்று பாரதிய ஜனதா திட்டம் போட்டு விட்டது. ஜேடியு கட்சியிலிருந்து ஏற்கனவே பலரும் விலகி பாரதிய ஜனதாவுக்கு வந்து விட்டார்கள். ஏற்கனவே எம்எல்ஏக்களும் அவர்களுக்கு இப்போது குறைவு. 2 தரப்புமே ஆளுக்கு 101 இடங்கள் என்ற விகிதாச்சாரத்தில் பிரித்து கொண்டுதான் போட்டியிட்டன. பாரதிய ஜனதாவுக்கு தான் அதிக எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஜேடியு எம்எல்ஏக்களும் பாரதிய ஜனதாவுக்கு போய்விடுவார்கள். அதாவது ஜேடியு என்கிற அந்த மாநில கட்சி இல்லாமல் செய்வது, உண்மையிலே அவங்க அகில இந்திய கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுங்க. கடைசியில் ஒரு மாநில கட்சி அளவுக்கு சுருங்கி விட்டது. பாட்னா ரேலி தான் எங்க காலகட்டத்தில் ஜேபி நடத்தின ரேலியில மிகப்பெரிய ரேலி. சர்வாதிகாரத்தை எதிர்த்து, இந்திரா காந்தியின் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து, அவசர நிலையை எதிர்த்து பெரிய ரேலி. 1975 பாட்னா ரேலியை நான் பார்த்துருக்கிறேன். அவ்வளோ பெரிய ஒரு மூவ்மெண்ட். அது கொஞ்சம் கொஞ்சமா காலப்போக்கில் பிசுபிசுத்து இன்றைக்கு பாரதிய ஜனதாவின் பிடிக்குள் பீகார் சென்று விட்டது. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு தராசிஷ்யா.